இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. பேரவைத் தலைவர், துணைத் தலைவர் தேர்வு. திமுக தலைவர் கருணாநிதியின் 93வது பிறந்த நாள். மாநிலம் முழுவதும் இன்று சிறப்பு நிகழ்ச்சிகள். வரும் அக்டோபரில் முடிகிறது உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம். உள்ளாட்சி தேர்தல் பணிகள் ஆயத்தம். ஐந்து ஆண்டுகளில் காணாமல் போன குழந்தைகள் விவகாரம். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இன்று நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் சபாநாயகராக தனபாலும், துணை சபாநாயகராக பொள்ளாச்சி ஜெயராமனும் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் கடந்த மாதம் 25ஆம் தேதி பேரவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு தற்காலிக பேரவைத் தலைவரான செம்மலை பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனையடுத்து ஜூன் 3ஆம் தேதி சபாநாயகர் தேர்தல் நடைபெறும் என தற்காலிக பேரவைத் தலைவர் செம்மலை அறிவித்திருந்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கு தனபாலையும், துணை சபாநாயகர் பதவிக்கு பொள்ளாச்சி ஜெயராமனையும் வேட்பாளர்களாக ஆளும் அதிமுக அறிவித்தது. அவர்கள் இருவரும் நேற்று பேரவை செயலர் ஜமாலுதீனிடம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். அதிமுக தவிர வேறு எந்த கட்சி சார்பிலும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படவில்லை என்பதால் பேரவைத் தலைவராக தனபாலும், துணைத் தலைவராக பொள்ளாச்சி ஜெயராமனும் தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் முடிந்துள்ள நிலையில் தமிழகத்தில் தற்போது உள்ளாட்சி தேர்தல்களுக்கான பணிகள் தொடங்கியுள்ளன. மாநிலம் முழுதும் உள்ள மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி போன்றவற்றின் மேயர், தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் வரும் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதையடுத்து சுமார் 1 லட்சத்திற்கும் மேலான பதவிகள் உள்ளாட்சியில் காலியாக உள்ளன. எனவே உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான முதல் கட்ட பணிகளை மாநில தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன் நேற்று அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இதுபோன்று ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற உள்ளது. வரும் ஜூலை மாதத்தின் இறுதியில் உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் தேர்தல் அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளில் காணாமல் போன குழந்தைகள் பற்றிய விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் என்ற தன்னார்வ அமைப்பின் நிறுவன தலைவர் MP நிர்மல் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவில் சென்னையில் சாலையோரத்தில் பெற்றோருடன் உறங்கிய 8 மாத 9 மாத குழந்தைகள் அண்மையில் கடத்தப்பட்டனர் என்று கூறியிருந்தார். காணாமல் போன குழந்தைகளை மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் தனது மனுவில் கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் S. நாகமுத்து, V. பாரதிதாசன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கில் தாமாக முன்வந்து தமிழக உள்துறை செயலரை எதிர் மனுதாரராக நீதிபதிகள் இணைத்தனர். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் காணாமல் போன குழந்தைகள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை, மீட்கப்பட்ட குழந்தைகள் விவரம், குழந்தைகள் கடத்தல் தொடர்பாக விசாரணையில் இருக்கும் வழக்குகள், அவற்றின் தற்பொழுதைய நிலை என்பன உள்ளிட்ட விவரங்களை விரிவாக நீதிமன்றத்தில் மாநில உள்துறை செயலர் சமர்ப்பிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவது என்ற முடிவில் மாற்றம் இல்லை என கேரள முதல்வர் பினராயி விஜயன் மீண்டும் தெரிவித்துள்ளார். கேரள முதல்வராக பதவியேற்ற பினராயி விஜயன் கடந்த வாரம் தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசியபோது முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாக உள்ளது என்று தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையை நிராகரிக்க முடியாது என்று குறிப்பிட்டார். புதிய அணை கட்ட வேண்டிய தேவையில்லை என்று கூறிய அவரது கருத்துக்கு கேரளாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய முதல்வர் பினராயி விஜயன் முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட வேண்டும் என்ற அரசு நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்று தெரிவித்தார். கேரளாவும் தமிழ்நாடும் சேர்ந்துதான் புதிய அணை கட்ட வேண்டும் என்றும் ஒரு பன்னாட்டு நிபுணர் குழுவின் மூலம் அணை பாதுகாப்பு குறித்து பரிசோதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறினார். கேரளா அணை கட்டுவதற்கு தமிழகம் மற்றும் மத்திய அரசின் உதவி தேவை என்றும் பினராயி விஜயன் தெரிவித்தார்.
உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா நகரில் பூங்காவை ஆக்கிரமித்தவர்களை அகற்ற சென்றபொழுது அவர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் காவல்துறை உயர் அலுவலர்கள் 2 பலியாகினர். 100க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். மதுரா நகரில் 260 ஏக்கர் பரப்பளவுள்ள ஜவஹர் பூங்கா மற்றும் திடல் உள்ளது. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த இடத்தை 3000த்திற்கும் அதிகமானோர் கடந்த 2 ஆண்டுகளாக ஆக்கிரமித்துள்ளனர். இந்தியாவில் குடியரசுத் தலைவர் பிரதமர் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இவர்களை அகற்ற சென்ற காவல்துறையினர் மீது ஆக்கிரமிப்பாளர்கள் துப்பாக்கியால் சுட்டனர். இதில் தலையில் குண்டு பாய்ந்து காவல்துறை ஆய்வாளர் சந்தோஷ் யாதவ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முகுல் துவேதி ஆகியோர் பலியாகினர். இதில் 100க்கும் அதிகமானோர் காயமுற்றனர். கலவரக்காரர்கள் தீ வைத்ததில் பூங்கா பற்றி எரிந்தது. அப்பகுதியே போர்க்களமாக காட்சியளித்தது. அங்கு பதற்றம் அதிகரித்துள்ளதால் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மதுராவில் காவல்துறையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பல்வேறு தரப்பினரும் அரசியல் கட்சியினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் காட்டு தர்பார் நடைபெறுவதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. बहुत दुर्भाग्यपूर्ण घटना है और जिस तरह से बर्दी पर गोली चलाई गई है और उसमें पुलिस वाले हताहत हुए हैं और एसपी सिटी हॉस्पिटलाइज हैं, लेकिन ये महाजंगल राज है। अपराधियों के हौसले इतने बुलंद हैं कि वो पुलिस पर गोली चलाने से भी नहीं चूकते हैं। अपराधियों को संरक्षण देने वाली अखिलेश सरकार से कि अगर नैतिकता है तो जो लोग हैं अपराधी जिन्होंने अवैध कब्जा किया था और पुलिस पर गोली चलाई है, उनके खिलाफ कड़ी कार्रवाई हो, वो सलाखों के पीछे पहुंचे। தெலுங்கானாவில் விவசாயிகளுக்கு 9 மணி நேரம் தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும் என அம்மாநில முதல்வர் சந்திரசேகர ராவ் அறிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலத்தின் முதலாவது முதல்வராக சந்திரசேகர ராவ் பதவி வகித்து வருகிறார். தெலுங்கானா மாநிலம் உருவாக்கப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதையொட்டி தலைநகர் ஹைதராபாத் விழா கோலம் பூண்டுள்ளது. அரசு அலுவலகங்கள், முக்கிய கட்டிடங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற விழாவில் பேசிய முதல்வர், தெலுங்கானாவில் 15 புதிய மாவட்டங்கள் அமைக்கப்படும் என்றார். நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்ற முனைப்புடன் செயல்படுவதாகவும் அவர் கூறினார். பல்வேறு அறிவிப்புகளையும் சந்திரசேகர ராவ் வெளியிட்டார். தெலுங்கானா மாநிலம் தொடங்கி 2 ஆண்டு முடிவதையொட்டி ஹைதராபாத்தில் வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன. அதனை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். இந்தியா வங்கதேச எல்லை அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் முழுமையாக சீல் வைக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரவிட்டுள்ளார். உள்துறை அமைச்சகத்தின் உயர் அலுவலர்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் பொழுது எல்லை பாதுகாப்பு பகுதியில் அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். முன்னதாக அசாம் மாநிலத்தில் ஆட்சியை பிடித்துள்ள பாரதிய ஜனதா கட்சி இந்திய வங்கதேச எல்லை மூடப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தது. வங்கதேச எல்லை நிரந்தரமாக மூடப்பட்டால் ஊடுருவல் தானாக குறையும் வாய்ப்புள்ளது. இது தவிர ஊடுருவலை தடுப்பதற்கு எல்லையில் வசிக்கும் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான வாகா எல்லைச்சாவடி போல வங்கதேசத்துடன் எல்லை சாவடி அமைக்க நடவடிக்கை எடுக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. வெடிபொருள் வெடித்து வீடு இடிந்து விபத்து. உத்தரமேரூரில் குழந்தையுடன் பெண் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திமுக தலைவர் கருணாநிதி தனது 93வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். திமுக தலைவர் கருணாநிதி 1924ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி திருக்குவளையில் பிறந்தவராவார். தமது 10 வயது முதல் பொது வாழ்வில் ஈடுபட்டு வரும் கருணாநிதி இன்று தனது 93வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதையொட்டி இன்று காலை குடும்ப உறுப்பினர்கள் கருணாநிதியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். சென்னை சிஐடி காலனியில் உள்ள இல்லத்தில் அவர் அரச மரக்கன்று ஒன்றை நட்டார்.
அப்போது அவருடன் ராசாத்தி அம்மாள், மகள் கனிமொழி, முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் கோபாலபுரம் இல்லத்திற்கு திரும்பிய கருணாநிதியிடம் திமுக பொருளாளர் ஸ்டாலின் வாழ்த்து பெற்றார். அப்போது திமுக தொண்டர்கள் திரண்டு வந்து கருணாநிதிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இனிப்புகளை வழங்கியவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். பெண்கள் பலரும் இன்னிசைக்கு ஏற்ப ஆடிப்பாடி கொண்டாடினர். பின்னர் கருணாநிதி கடற்கரை சாலையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து வணங்கினார். பிறகு வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் மலர் அஞ்சலி செலுத்தினார். இதைத் தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய கட்சி நிர்வாகிகளும் கருணாநிதிக்கு வாழ்த்து கூறி வருகின்றனர். அண்ணா அறிவாலயத்தில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்களின் வாழ்த்துக்களை கருணாநிதி பெறுகிறார். மாலையில் ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசவுள்ளார். திமுக தலைவரின் பிறந்த நாளை ஒட்டி அக்கட்சியினர் பல்வேறு சிறப்பு கொண்டாட்ட நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். மீத்தேன் திட்டத்தை முற்றிலுமாக நிராகரிப்பதாக தமிழக அரசு சார்பில் பசுமை தீர்ப்பாயத்தில் தெரிவிக்க வேண்டும் என மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையில் இந்த கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன், மீத்தேன் எடுக்கும் திட்டத்தால் விவசாய நிலங்கள் பாழாகும் என்பதால் பல நாடுகளால் இந்த முறை கைவிடப்பட்டதாகவும் தெரிவித்தார். காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்றும் மீத்தேன் எடுக்க அனுமதி கிடையாது என பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். காவிரி படுகை மக்களுடைய ஒட்டுமொத்த எண்ணத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இந்த திட்டத்தை மக்கள் ஏற்கவில்லை. ஆகவே தமிழக அரசு பசுமை தீர்ப்பாயத்தில் இந்த திட்டத்தை நாங்கள் முற்றிலுமாக நிராகரிக்கிறோம், தமிழகம் ஏற்கவில்லை என்பதை தெளிவாக வைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த ஜெலட்டின் வகையிலான வெடிபொருட்கள் வெடித்து வீடு இடிந்ததில் பெண்ணும் அவரது குழந்தையும் பலியாகினர். உத்தரமேரூர் மேட்டுத்தெருவில் வசித்து வரும் ரவி என்பவர் விவசாய கிணறுகளை புதுப்பிக்கும் பணிக்கு அரசு அனுமதியின்றி வெடிபொருட்களை பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இவர் தனது வீட்டில் மறைத்து வைத்திருந்த வெடிபொருட்கள் வெடித்து சிதறியதில் வீடு இடிந்து தரைமட்டமானது. இடிபாடுகளில் சிக்கிய ரவியின் மனைவி ஜெயந்தி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இடிபாடுகளில் சிக்கிய ரவியின் குழந்தை அந்த இடத்திலேயே பலியானது. சம்பவ இடத்தை காஞ்சிபுரம் சார் ஆட்சியர் அருண் தர்மராஜ், காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முத்தரசி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு விசாரணையை துரிதப்படுத்தினர். காவல் நிலையத்திற்கு அருகில் உள்ள வீட்டில் அனுமதியின்றி வெடிபொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உத்தரமேரூர் மேட்டுத்தெருவில் ஒரு வீடு இடிந்து விட்டதாக உடனடியாக விபத்து ஸ்தலத்திற்கு வரும்படி தகவல் கிடைத்தவுடன் உத்தரமேரூர் தீயணைப்பு நிலையிலிருந்து நிலைய அலுவலர் தலைமையில் குழுவினர் மேட்டுத்தெருவுக்கு வந்து பார்த்தபோது ஒரு வீடு இடிந்து கிடந்தது. உள்ளே இடிபாடல்களுக்கு சிக்கிக்கொண்ட ஒரு குழந்தையின் உடல் மீட்கப்பட்டு காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டது. விபத்திற்கான காரணம் காவல்துறை புலன் விசாரணையில் உள்ளது. காஞ்சிபுரம் அருகே குடிநீர், போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் கிராம மக்கள் அவற்றை உடனடியாக செய்து தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் காவாந்தண்டலம் அடுத்த வயலூரில் 150க்கும் அதிகமான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு போதிய குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என பலமுறை புகார் தெரிவித்ததாகவும், எனினும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை எனவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். அடிப்படை தேவைகளுக்காக 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக கூறும் கிராம மக்கள் போக்குவரத்து வசதிகள் இன்றி பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் கூறுகின்றனர். இங்குள்ள ஆரம்ப பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கூட குடிநீர் வசதி செய்து தரப்படவில்லை எனவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்க ஊருக்கு குடி தண்ணி இல்லை, பஸ் வசதி இல்லை, ரேஷன் கடை இல்லை. அது ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம். எங்களுக்கு ஸ்கூல் வேறு திறந்துட்டாங்க, குழந்தைங்க படிக்குது, அவங்களுக்கும் குடிக்க தண்ணி இல்லை, ரொம்ப கஷ்டமாகுது. குடிக்க தண்ணி இல்லாத நாங்கள் ஆர்ப்பாக்கம் 3 கிலோமீட்டர் போய் தண்ணி கொண்டாடுறோம். இந்த ரோடு உடனே ரெடி பண்ண நல்லா இருக்கும். தண்ணி வந்து ஒரு 1.5 மாசத்துக்கிட்ட ஆயிப்போச்சு. நாங்கள் அறியாதவங்க போயிட்டு பக்கத்து ஊரில் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். வயசானவங்களால தண்ணி எடுத்துகிட்டு வரது கஷ்டமாக இருக்கும். தலைவர்கிட்ட சொல்லியும் ஒரு எந்த ஒரு இதுவும் முயற்சி எடுக்கிறதா இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் வர திறந்துட்டாங்க, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதா இல்லை தண்ணி எடுக்கிறதான்னு ஒன்றையும் புரியல.
ஒரு பஸ் வசதி இல்லை. இது கேட்க போனால் கலெக்டருக்கு மனு கொடுத்தாலும் எந்த ஒரு இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை இது வரைக்கும் எங்களுக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை பிரச்சனை. ஒரு 5 கிலோமீட்டர் கண்ணாடி தான் போய் நாங்கள் ரேஷனுக்கு எல்லாமே வாங்கி ஆகணும். அது முடிகிறவங்க வாங்கி வராங்க, முடியாதவங்க அவங்க எப்படி சாப்பிட முடியும்? தருமபுரி மாவட்டத்தில் சூரியகாந்தி பூ விளைச்சலை அதிகரிக்க மானிய விலையில் விதைகள் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, பென்னாகரம், அரூர் உள்ளிட்ட பகுதிகளில் எண்ணெய் வித்து பயிரான சூரியகாந்தி பூ பயிரிடப்படுகிறது. தண்ணீர் பற்றாக்குறை, அதிக செலவினம் உள்ளிட்ட காரணங்களால் சாகுபடி செய்யும் பரப்பளவு 2500 ஏக்கரிலிருந்து 1500 ஏக்கராக குறைந்துள்ளது. எனவே இதனை சரி செய்யும் பொருட்டு மானிய விலையில் விதை மற்றும் குறைந்த கட்டணத்தில் உழவுக்கான டிராக்டர் போன்றவற்றை வழங்கினால் சாகுபடியை பெருக்க வசதியாக இருக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் இந்த சூரியகாந்தி நாங்கள் ப்ரைவேட் கடையில் அரூர்லேருந்து வாங்கிட்டு வந்து காலில் நட்டு தண்ணி கட்டி இப்போ இது இவ்வளோ தூரம் வளர்த்திருக்கோம். சார் கவர்மெண்ட்டு இப்போ எடுத்துக்கினா ஒவ்வொன்றா ஆள் கூலி அதிகமாக வருது. தலைங்களுக்கு கட்டுப்படி வரல, ஆள் கூலி அதிகன்றதுனால இதுக்கு எல்லாம் விவசாயிகளுக்கு கட்டுப்படி வரணும்னா இது கவர்மெண்ட்டாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். என்ன மாதிரி எடுக்குன்னா இது மானிய வெளியில் கொடுத்தா பரவாயில்ல. சூரியகாந்தியே பண்ணிக்கிறோம். 3 மாதத்து வெள்ளாமை தான் நாங்கள் வாங்குறத 700 800 கிலோ வாங்கிட்டு வந்து நட்டால் எங்களுக்கு எப்படிங்க சார் கட்டுப்படி ஆகும்? எங்களுக்கு கவர்மெண்ட் எல்லாமே ஒத்துழைச்சா தான் பரவாயில்ல. கூலி வேலை இறக்கணும், மானிய வேலையில் கொடுத்தா எங்களுக்கு பிரியா இருக்கும். அதிகமாக பண்ணுவோம், தொழில் அதிகமாக பண்ணுவோம். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இதனால் பொதுமக்கள் சிரமப்பட்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். புதுக்கோட்டை நகர் பகுதி, இச்சடி, கட்டியாவயல், பாலன் நகர், திருவரங்குளம், திருவப்பூர், முள்ளூர் ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. புதுச்சேரியில் நேற்று இரவு பல இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் வெண்ணிலா நகர், வினோபா நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் மின் விநியோகம் தடைப்பட்டிருந்தது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் ராஜீவ்காந்தி சிலை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். கையில் குழந்தையுடன் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடத்தினர். இதேபோன்று நெல்லித்தோப்பு, ராஜா நகர் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் மின்வெட்டை கண்டித்து மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் பின்னர் விலக்கிக் கொள்ளப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் மா விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி, மத்தூர் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 47,000 ஹெக்டேர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு நல்ல விளைச்சல் இருந்த நிலையில் நிகழாண்டில் போதிய மழை இல்லாத காரணத்தால் மா மரத்தில் பூத்திருந்த பூக்கள் உதிர்ந்து விழுந்தன. எனினும் எஞ்சியவைகளை காப்பாற்றிய விவசாயிகள் தற்பொழுது விளையும் வீழ்ச்சியடைந்ததால் வேதனை அடைந்துள்ளனர். 700 ரூபாய்க்கு விற்பனை வேண்டிய 15 கிலோ எடை கொண்ட ஒரு கூடை மாம்பழம் தற்பொழுது 350 முதல் 400 ரூபாய் வரை மட்டுமே விற்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். போன வருஷம் ஒரு 40% இருக்குது. 40%ல் 10% கூட வராது மாங்காய். அந்த அளவுக்கு ரொம்ப ஈல்டு ரொம்ப மோசமாக இருக்குது. எங்களுக்கு மருந்து அடிக்கிற கூலி, லேபரு, அப்புறம் வாகன வாடகை, இதெல்லாம் கணக்கு போட்டால் ஒன்றும் மிச்சம் ஆகுதில்ல. இது கவர்மெண்ட் கூட நல்ல முடிவு எடுத்து எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு ரேட் வைக்கணும். ஒரு 20 ரூபா அது மாதிரி பிக்சர் பண்ணால் வருஷம் வருஷம் விவசாயிக்கும் எல்லாருக்கும் ஒரு நல்ல பலனை கிடைக்கும். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் ஆனி தேரோட்டத்தை ஒட்டி மதுக்கடைகளை அடைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான தேரோட்ட விழா வருகிற 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. தினமும் காலை மற்றும் இரவு நேரத்தில் 4 ரத வீதிகளில் நெல்லையப்பர் உலாவரும் நிகழ்வு நடைபெறவுள்ளது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதையொட்டி 4 ரத வீதிகளையும் மாநகராட்சி சார்பில் சீரமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி 4 ரத வீதிகள் மற்றும் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடைகளை அடைக்க மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் மாநகராட்சி சார்பில் அனைத்து பகுதிகளிலும் மருத்துவ முகாம், அனைத்து பகுதிகளிலும் தண்ணீர் வசதி, கழிப்பிட வசதிகள் செய்து தரவும் உத்தரவிட்டுள்ளார். அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி திருக்கோவிலில் ஆனி பெருந்தேரோட்டம் நடைபெற இருக்கின்றது. 4 ரத வீதிகளிலும் மாநகராட்சி சார்பாக தேர் அழகாக அசைந்து வரும் விதமாக ரோடுகளின் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் மாநகராட்சி ஊழியர்கள் முடுக்கிவிடப்பட்டு 4 ரத வீதிகளிலும் வேலை செய்து வருகின்றனர்.
மேலும் மருத்துவ முகாம்கள், அவசர சிகிச்சைக்கு ஆம்புலன்ஸ், தண்ணீர், குடிதண்ணீர் வசதி அனைத்தும் மாநகராட்சி சார்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் செரீனா அரையிறுதிக்கு முன்னேற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரான்சில் தொழிலாளர் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற கண்டன பேரணியில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்றனர். பிரான்சில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தொழிலாளர் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு பல்வேறு தொழிற்சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் ரயில்வே தொழிற்சங்கம் சார்பில் அரசுக்கு எதிரான கண்டன பேரணி நடைபெற்றது. தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற இந்த பேரணியில் ரயில்வே துறை அலுவலர்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அரசுக்கு எதிரான வாசகங்களை கொண்ட பதாகைகளை ஏந்தியவாறும் முழக்கமிட்டவாறும் அவர்கள் ஊர்வலமாக சென்றனர். ரயில்வே ஊழியர்களின் போராட்டம் காரணமாக 40% ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன. Un mouvement de grève, on sait quand il commence, on ne sait jamais comment il finit. Voilà, moi j'espère qu'il va aller en s'amplifiant, qu'il y a de plus en plus de travailleurs qui vont nous rejoindre dans la grève, dans la lutte, voilà, pour obtenir le retrait de la loi travail. சிரியாவில் நடைபெற்று வரும் உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு பிறகு தேவையான உதவிகளை வழங்க ஐக்கிய நாடுகள் அவை குழுவுக்கு அந்நாட்டு அரசு அனுமதி அளித்துள்ளது. சிரியாவில் அதிபர் பசார் அல் ஆசாத்துக்கு எதிராக கிளர்ச்சியாளர் குழுக்கள் சண்டையிட்டு வருகின்றன. இதனால் அங்கு உள்நாட்டு போர் பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. சிரியா தலைநகர் டமாஸ்கஸின் புறநகர் பகுதியான தரையாவிற்குள் செல்ல ஐக்கிய நாடுகள் அவை குழுவிற்கு அனுமதி மறுக்கப்பட்டு வந்தது. சிரியா அரசின் இந்த நடவடிக்கைக்கு ஐக்கிய நாடுகள் அவை கண்டனம் தெரிவித்தது. இந்நிலையில் தொடர் அழுத்தம் காரணமாக தற்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து 2012ஆம் ஆண்டிற்கு பிறகு தற்போதுள்ள தரையாவிற்குள் சென்று ஐக்கிய நாடுகள் அவை குழுவினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருந்து பொருட்கள், குழந்தைகளுக்கு பால் உள்ளிட்டவைகளை வழங்கினர். பாரிஸில் நடைபெற்று வரும் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடரில் கசகஸ்தான் வீராங்கனையை வீழ்த்தி செரீனா வில்லியம்ஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பெண்கள் ஒற்றையர் பிரிவு போட்டியில் உலக தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள அமெரிக்க வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் கசகஸ்தான் வீராங்கனை யூலியா புடின்சேவாவை மோதினார். மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் சுற்றை செரீனா வில்லியம்ஸ் 5-7 என்ற கணக்கில் இழந்தார். இருப்பினும் சுதாரித்துக் கொண்ட அவர் அடுத்த 2 சுற்றுகளை 6-4, 6-1 என்ற கணக்கில் வெற்றி கொண்டார். இதன் மூலம் புட்டின் சேவாவை வீழ்த்தி செரீனா வில்லியம்ஸ் அரையிறுதி சுற்றுக்குள் நுழைந்தார். இதனைத் தொடர்ந்து அரையிறுதிப் போட்டியில் நெதர்லாந்து வீராங்கனை கிக்கி பென்னட்டை உடன் செரீனா மோத உள்ளார். இந்திய அணி மேற்கிந்திய தீவுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 4 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட இருக்கிறது. இதற்கான தேதி மற்றும் போட்டி நடைபெறும் இடம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி மேற்கிந்திய தீவுகளில் சுற்றுப்பயணம் செய்து 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்தியா சுற்றுப்பயணம் செய்யும் வேளையில் அங்கு கரீபியன் பிரீமியர் லீக் தொடர் நடைபெற இருக்கிறது. இதனால் முக்கியமான திடல்கள் கிடைப்பது சிரமமாக இருந்தது. தற்போது அந்த பிரச்சினை முடிவுக்குள் வந்துள்ளதால் போட்டிகள் நடைபெறும் தேதி மற்றும் திடல்களின் அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஜூலை 6ஆம் தேதி மேற்கிந்திய தீவுகள் செல்லும் இந்திய அணி ஜூலை 9 முதல் 14ஆம் தேதி வரை 2 பயிற்சி ஆட்டங்களில் விளையாடுகிறது. முதல் டெஸ்ட் போட்டி ஜூலை 21ஆம் தேதி ஆன்டிகுவாவில் தொடங்குகிறது. 2வது டெஸ்ட் ஜூலை 30ஆம் தேதி ஜமைக்காவிலும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி 3வது டெஸ்ட் கிராஸ் இட்ஸ்லெட்டிலும், 4 மற்றும் கடைசி டெஸ்ட் 18ஆம் தேதி ட்ரினிடாவிலும் நடக்க இருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. பேரவைத் தலைவர், துணைத் தலைவர் தேர்வு.
திமுக தலைவர் கருணாநிதியின் 93வது பிறந்த நாள். மாநிலம் முழுவதும் இன்று சிறப்பு நிகழ்ச்சிகள். வரும் அக்டோபரில் முடிகிறது உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம். உள்ளாட்சி தேர்தல் பணிகள் ஆயத்தம். 5 ஆண்டுகளில் காணாமல் போன குழந்தைகள் விவகாரம். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.